அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்கள் நன்கு நாடகமாடுவதை கண்டறிந்து சரியான முடிவெடுக்கும் நேரமாக டிசம்பர் முதல் வாரம் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதலை ஆராய்ந்து பார்க்கும் போது டிசம்பர் முதல் வாரத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். வித்யாகாரகரான புதன் பாக்கியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றமும் சூரியன் 9இல் இருக்கும்போது சந்திரன் 9, 10, 11, 12 என பல இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியம் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக நன்கு நாடகமாடக்கூடியவர்களை கண்டுகொள்வதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. நீங்கள் இருக்கும்போது ஒரு மாதிரியும் இல்லாத போது மற்றொரு மாதிரியும் பேசக்கூடியவர்களை நன்கு இனம் கண்டறிந்து அவர்களை தங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. உதாரணமாக, நீங்கள் இருக்கும்போது நம்ம குழந்தைக்கா பெண் கிடைக்காது, நம்ம பெண்ணுக்கா நல்ல மாப்பிள்ளை கிடைக்காது என்று இனிமையாக பேசுவார்கள். ஆனால் நீங்கள் சென்றதற்கு பிறகு ஐயோ இவனுக்கா பொண்ணு மாப்பிள்ளை தேர்றது இது ரொம்ப கஷ்டம், இவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு வேறொரு மாதிரியாக பேசுவார்கள். இது போன்று நன்கு நாடகமாடக்கூடியவர்களை உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உத்தியோகம் செய்யக்கூடிய இடம், தொழில் செய்யக்கூடிய இடம், கலைத்துறை பணி புரியக்கூடிய இடம், அரசியல் பணி புரியக்கூடிய இடம் என எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் அவர்களுடைய உண்மையான குணத்தை வெளிப்படுத்துவதற்கான சூழல் ஏற்படும். அதனால் அவர்களை தங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்குங்க. அதன் காரணமாக எதிர்பாராத பல அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் மீனராசிக்காரர்கள் உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. இந்த வேளையில் நவகிரக நிலைகளின் அமைப்பையும் பார்க்கும்போது மிக வலுவாக ராசியின் அதிபதியான குரு தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. பொதுவாக ராசியின் அதிபதியான குரு வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல், சிரமம் இல்லாமல் குடும்ப ரீதியான பணிகள், பொருளாதார ரீதியான பணிகள் போன்றவற்றை நிறைவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் அற்புதமாக அமைகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்தபடியே புதிய சுப நிகழ்வுகளை திடீரென திட்டமிட்டு நடத்துவதற்கான முதன்மையான அற்புதம் காலம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும், சில நேரங்களில் பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் சிறப்பாக செயலாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு. ஜென்மத்தில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் இருந்தாலும் கூட சனி, ராகு, கேது ஆகிய 3 கிரக நிலைகளும் மிக விரைவில் மாற்றத்தை சந்திக்க இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல வாய்ப்புகள் இந்த வாரத்தின் துவக்கத்திலும் மட்டுமல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய சில வாரங்களுக்கு மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அற்புதமான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க.
மங்களகாரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியிலும் எதிர்பாராத சில தடைகளையும் தாமதங்களையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. ஆனால் அதே சமயம் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் நிச்சயம் கிடைக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு திட்டமிடுவதை காட்டிலும் பல பணிகளை அலைச்சல் இல்லாமல் செம்மையாக செய்து முடிக்கலாம். ஏனென்றால் சூரியன் 9 மிக வலுவாக அமர்ந்திருக்கும் போது அவருடன் இணைந்து வக்ர நிவர்த்தி பெற்று வித்யாகாரகரான புதனும் 9ஆம் இடத்தை வலு சேர்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை இரு கிரகநிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் சந்திரனும் அவர்களோடு இணைந்து வலு சேர்க்கிறாருங்க. எனவேதான் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான பல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக சந்திரன் 9, 10, 11 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறார். லாபஸ்தானத்தில் நிறைவாக அமரும் போது, வளர்பிறை சந்திரனாக வளரும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அனைத்தும் லாபம் நிறைந்தவையாகவும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உஷ்ண கிரகமும் வித்யாகாரகரமான புதனும் இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் மிக அறிவாற்றலை அதீதமாக பயன்படுத்தி எது சரி எது தவறு என்பதை நன்கு உணர்ந்து செயல்படுவதற்கான வலுவான ஆற்றல் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லைங்க. இதை விட மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் வலம் வருகிறார். எனவே அனைத்து விதமான துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அமையும். குறிப்பாக கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறதுங்க. நன்கு நாடகம் ஆடக்கூடியவர்களை சரியான முறையில் கண்டறிந்து அவர்களை விளக்குவதால் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் உங்களை விட்டு விலகி இனிமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாக 7.5 சனியாக இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.